அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 13, 14, 15 ஆகிய 3 பாடத்துக்கான விடைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் அண்ட் ரைட்டில் ஏ வர்ற வார்த்தைகள் அது நேரு, இ வர்ற வார்த்தைகள் அது நேரு, ஐ வர்ற வார்த்தைகள் அது நேரு, அந்த மாதிரி 5 வவலுக்கு உண்டான வார்த்தைகளை கீழே எடுத்து எழுதுகிறோம். அடுத்து வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா ஒரே வந்து ரைமிங் சவுண்ட் வரணும். பக், கம், யூ நடுவில் வருது பாருங்கள், அது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு. ஐ சென்டரில் வர மாதிரி செகண்டு, இ சென்டரில் வர மாதிரி தேர்ட். அது மாதிரியே அடுத்தடுத்த வார்த்தைகளை எடுத்து எழுதணும். அடுத்து வந்து த பாய் ஹேஸ் எ ரெட் கைட், த காப் ஹேஸ் எ கேப், த பப் இஸ் ஆன் த பெட், அப்புறம் த ஹென் சிட்ஸ் ஆன் அ ஹட் அப்படிங்கிறது தான் இந்த 4th கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து ரீட் அலவுட், சத்தமாக ரீட் பண்ணணும். அடுத்து சர்க்கிள் த ராங் ஒன் கொடுத்துருக்காங்க. எது வந்து ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் வந்து தப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்த்து சர்க்கிள் பண்ண சொல்லணும் குழந்தைகளை. நெக்ஸ்ட் ஒன் 6th வந்து எந்த வேர்டு வந்து எந்த வேர்டோட ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கரெக்டாக வரும். ஜாய்ஃபுல், பாய்ஹுட், சேட்னஸ், பர்ஃபெக்ட்லி, சஃபிக்ஸ் தான் இருக்குது, ப்ரிஃபிக்ஸே இல்லை. ரீடபிள் அப்படின்னு எந்த சஃபிக்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதணும். இங்கே அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சஃபிக்ஸு ட்ரீட்மெண்ட், செகண்ட் வந்து ப்ரிஃபிக்ஸு ரீட்ராஸு, அடுத்து வந்து கேர்ஃபுல், அடுத்து வந்து டிஸ்லைக்ஸ். ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸும் எந்த வார்த்தைக்கு என்ன வரும்னு பார்த்து அந்த ஃபில் பண்ணணும். அடுத்து யூனிட் நம்பர் 14 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதில் பாருங்க ஃபஸ்ட் 2 லெட்டர் மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிக்சரோட ஃபஸ்ட் 2 லெட்டர் மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மேலே 2 எழுத்து கொடுத்து மீதி 3 எழுத்து கீழே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஜாயின் பண்ணால் போதுமா. டிஹெச் RE3, THINK திங்க், அந்த மாதிரி டைரெக்டாக ஃபஸ்ட் 2 லெட்டர் அடுத்த 3 லெட்டர் ஜாயின் பண்ணால் போதுமான. CHAIR சேர், CHIT சிட், CHIP சிப், அடுத்து வந்து WHEEL வீல், WHAT வாட், WHEAT வீட், அடுத்து வந்து அதே மாதிரியே தான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து தேர்ட் ஒன் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதனுடைய ஆன்சர்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஹூ லவ்ஸ் ஃப்ளவர்ஸ்னால் ராணி லவ்ஸ் ஃப்ளவர்ஸ். அடுத்தது விச் ஃப்ளவர் டஸ் சி நாட் ஹேவ், எந்த பூ இல்லை அப்படின்னா லில்லி தான் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது, லில்லி இல்லை. நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ராணி அண்ட் ஹர் மதர் வாட்டர் த பிளான்ஸ் டெய்லி. அடுத்து வந்து ஜாஸ்மின் தான் வளர்க்கணும்னு விரும்புகிறான். அடுத்து டெய்லினா எவ்ரி டே அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு. ஃபோர்த் ஒன் ரீட் அண்ட் ஆன்சர் ஒன்ஸ் அகெயின். ஹூ ஷேர்ஸ் த பீஸ் ஆஃப் பிரெட், பிரெட்டை யார் ஷேர் பண்ணுறா கேட். அடுத்து வந்து வித் ஹூம் டஸ் த டாக் ஷேர் வித் த பிஸ்கெட்னா பிஸ்கெட் வந்து டாக் யாரோட ஷேர் பண்ணிங்கன்னா கேட் அண்ட் ஆண்ட். த பிஸ்கட் இஸ் ப்ரௌன் அண்ட் ரெட், ப்ரௌன் கலராகவும் ரவுண்டாகவும் இருக்குது. வாட் டு யூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எதை ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு மாணவர்களை கேட்டு அதை எழுத சொல்லணும். ஃபிஃப்த் ஒன்று ஒரு சின்ன போயட்ரி கொடுத்துருக்காங்க, அது வந்து கீழே கேள்வி கேட்குறாங்க. வேர் டு தே கோ அப்படின்னா தே கோ டு தேர் கிராண்ட்மாஸ் ஹவுஸ். when do they stopனா when they see red light. அடுத்து வந்து in which vehicle do they goனா in a car. ஃபோர்த் ஒன் வந்து ரெட் எல்லோ அண்ட் க்ரீன் அந்த 3 சிக்னல் தான் இருக்கும். அவங்க வந்து எல்லோ லைட்டுக்கு வந்து ஸ்லோ டவுன் பண்ணாங்கன்னா எஸ் they slow down at yellow light. அடுத்து 15th யூனிட் you listen and write, அதோட ஆன்சர்ஸ். the king ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஸ்விங், தேர்ட் வந்து பெஞ்ச், ஃபோர்த் ஒன் வந்து பட்டர்ஃப்ளை, ஃபிஃப்த்து வந்து ஷிப், அடுத்து வந்து வீல் அப்படின்றது தான் இதோட இந்த டேரெக்டாக அந்த பிக்சர்ஸ் எடுத்து அங்கே எழுதணும். அடுத்து வந்து பிஹெச் அப்படியில் ஆரம்பிக்கிற வேர்டு 2, அடுத்து டிஹெச்சில் முடிகிற வேர்டு 2, என்ஜியில் முடிகிற வேர்டு 2, சிஹெச்சில் முடிகிற வேர்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸை வந்து எடுத்து எழுதணும். இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஒரு 10 வேர்ட்ஸு, அதை கேட்டு குழந்தைகள் வந்து வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று எழுதிட்டு வரணும். இது வந்து டிக்டேஷன் மாதிரி. த நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த லிசன் அண்டு நம்பர் த கரெக்ட் பிக்சர்னா அவங்க வந்து ஒரு பிக்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது அது எந்த பிக்சர், ஃபஸ்ட்டு எந்த பிக்சரை சொல்கிறாங்களோ அதுக்கு 1 போடணும், அடுத்து எந்த பிக்சர் சொல்கிறாங்களோ அதுக்கு 2 போடணும், அடுத்து எந்த பிக்சரை பற்றி சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து 3 போடணும். அடுத்து வந்து ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அதுக்கு வந்து குழந்தைங்க வந்து சென்டென்ஸை மேக் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.